நமது சௌராஷ்டிரா சேம்பர் ஆஃப் காமர்ஸ் நடத்தும் 6வது சிட்கான் நம்மளுடைய வர்த்தக கண்காட்சியில் முதலாவதாக பிளாக் ஃபாரஸ்ட் கேக் ஷாப் ஓனர் திரு ஆனந்த் அவர்களை முதல்ல பேட்டி கேட்க போகிறோம். திரு ஆனந்த் அவர்களையும் பிளாக் ஃபாரஸ்ட் நிறுவனத்தினையும் எல்லாருக்குமே ரொம்ப பரிச்சயமானது. மதுரையில் 100 பிறந்த நாள் நடக்குது அப்படின்னா ஒரு நாளைக்கு 70 பிறந்த நாளைக்கு பிளாக் ஃபாரஸ்டோட கேக் தான். ஸோ 70% ஆஃப் த மார்க்கெட் வந்து மதுரையில் வச்சுருக்காங்க, திருநெல்வேலியில் வச்சுருக்காங்க. அந்த அளவுக்கு மிகச்சிறந்த ஒரு ப்ராடக்டை கொடுத்துக்கிட்டு இருக்கனால அவருடைய பேட்டியை அவரை காண்பதில் சிட்கான் பெருமகிழ்ச்சி அடைகிறது. சார், இந்த சிட்கானில் கலந்துக்கிட்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களது நிறுவனம் எப்போது யாரால் ஆரம்பிக்கப்பட்டது? பிளாக் ஃபாரஸ்ட் வந்து 2009 ஜூலை 14 ஆரம்பித்தது நான் தான் ஆரம்பித்தேன். ஏன்னா இந்த இண்டஸ்ட்ரியில் நான் ஒரு 30 வருஷமாக இருக்கேன். 92லேருந்து என்னோடய கேரியர் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து ஃபுட் இண்டஸ்ட்ரி கூடயே இருக்கேன். ஸோ எனக்கு பேக்கரி மேலே ஒரு பேஷன் வந்தது. அதனால் 94 to 98 வந்து ஒரு ஃபஸ்ட்டு ஒரு இன்னிங்ஸ் பேக்கரி ஆரம்பித்து அதில் கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் வந்து எது செய்யக்கூடாது அப்படின்றத நான் கற்றுக்கிட்டதுக்கப்புறம் வெளியில் வந்துட்டு இந்துஸ்தான் லீவர் அங்கெல்லாம் ஒரு 8 இயர்ஸ் ஒர்க் பண்ணிவிட்டு அப்புறம் மெஷினரி இம்போர்ட்ஸ் ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் திருப்பியும் 2009 பிளாக் ஃபாரஸ்ட் வந்து என்னோடய கனவு அகைன், அதனால் அதை ஆரம்பித்தோம். இன்றைக்கி அது வந்து மதுரை, சென்னை, திருச்சி, திருநெல்வேலி, பெங்களூர், தஞ்சாவூர், நாகர்கோவில், இப்போ கொடைக்கானல், இந்த மாதிரி எல்லா நகருக்கும் விரிவுபடுத்திகிட்டு இருக்கோம். இன்னும் நிறைய நகரங்களுக்கும் அது கூடிய விரைவில் ஓப்பன் பண்ணுற ஐடியாஸ் இருக்குங்க. மிக்க மகிழ்ச்சி சார். எல்லாருக்குமே ஒரு ஆச்சரியகரமான கொஸ்டின், இந்த பிளாக் ஃபாரஸ்ட்டுன்ற நேமை, அந்த பேரை வந்து எப்படி சார் நீங்கள் செலக்ட் பண்ணீங்க? ஏன்னா இது வந்து ஜெர்மனியில் இருக்கிற ஒரு கிராமத்தோட பேருன்ற மாதிரி நாங்கள் நெட்டில் பார்த்துருக்கோம். அந்த நேம் வந்து ஒரு மிகச்சிறப்பான இந்த ஒரு பேரை வந்து நீங்கள் எப்படி சார் சூஸ் பண்ணீங்க? கரெக்டு, நீங்கள் சொல்கிற மாதிரி அது ஜெர்மனியில் பவாரியன் அப்படின்னு சொல்கிற ஒரு வில்லேஜ் ஏரியா தான். அந்த ஏரியா அடர்ந்து காடுகளால் நிரம்ப இருக்கும். பனிக்காலத்தில் மேலெல்லாம் வந்து ஃபுல்லாக பனி படர்ந்து வெண்மையாக காட்சி அளிக்கும். அதில் அந்த காட்டில் இருக்கிற பனி படர்ந்ததுனால வெளிச்சம் உள்ளே வராமல் உள்ளெல்லாம் இருண்டு கிடக்கும். அதை ரெண்டையும் காம்பினேஷனில் வந்து அந்த நாட்டு அரசருக்கு வந்து அங்கே இருக்கிற ஒரு ஷெஃப்பு பால் கொண்டு க்ரீம் செஞ்சு கீழே வந்து இந்த காட்டை ரெஃப்ரெஷ் பண்ணுற மாதிரி சாக்லேட்டும் மேலே அந்த பனியை ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஃப்ரெஷ் க்ரீம்லேயும் பண்ணி அந்த கேக்கை ஃபஸ்ட்டு கொண்டு வந்தாங்க. அதனால் அது வந்து பிளாக் ஃபாரஸ்ட் ரீஜன்லேருந்து வந்ததுனால அந்த கேக் பேரும் பிளாக் ஃபாரஸ்ட். அப்போ ஃப்ரெஷ் க்ரீம் கேக்ஸ் எல்லாமே வந்து முதல் படி வந்து பிளாக் ஃபாரஸ்ட். நாங்கள் வந்து எங்களோட அவுட்லெட்டில் ஒன்லி ஃப்ரெஷ் க்ரீம் மட்டும்தான் சேல் பண்ணுறோம். அதனால் அந்த நேமை நான் சூஸ் பண்ணேன். உங்களுடைய கேக் மற்றும் வேறு தயாரிப்புகள் என்னென்ன சார்? ஓகே, எங்களுடைய பிளாக் ஃபாரஸ்ட் வந்து இப்போது 3 டிவிஷனாக பிரிஞ்சு வேலை செஞ்சிட்ருக்காங்க. ஒரு டிவிஷன் வந்து பிளாக் ஃபாரஸ்ட் அப்படின்ற பேரில் ப்ரீமியம் செயின் ஆஃப் பேக்கரி கஃபே வச்சு நடத்திட்டுருக்கோம், நான் சொன்ன மாதிரி எல்லா ஊர்லேயும். ரெண்டாவது வந்து கார்த்திகா மார்ட்ஸ்ன்ற பேரில் வந்து மெஷினரி இம்போர்ட்ஸ் பண்ணிகிட்ருக்கோம் 2007லேருந்து. அது வந்து உலகத்தில் இருந்துற தரமான உணவுப் பொருள் தயாரிக்கக்கூடிய ஃபுட் ப்ராசஸிங் மெஷினரிஸை இம்போர்ட் பண்ணி இந்தியா ஃபுல்லாக நாங்கள் வந்து சப்ளை பண்ணிகிட்ருக்கோம். மேஜர் கிளைண்ட்ஸ் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து டாடா ஸ்டார்பக்ஸு, தாஜ் ஹோட்டல்ஸு, அடையார் ஆனந்த பவன், ஹல்திராம்ஸ், பிகா, அந்த மாதிரி நிறைய ஃபுட் இண்டஸ்ட்ரியில் இருக்க மேஜர் ஹோட்டல் அண்டு பேக்கரி இண்டஸ்ட்ரீஸ் எல்லாமே எங்களோட கிளைண்ட்டாக இருக்காங்க. மூணாவது வெர்டிகல் வந்து பிளாக் ஃபாரஸ்ட் பேக்கரி சர்வீசஸ் ப்ரைவேட் லிமிடெட் அப்படின்ற பேரில் உலகத்தரம் வாய்ந்த பேக்கரி ப்ராசஸிங் மெஷினரி, உணவு சம்மந்தப்பட்ட ப்ராசஸிங் மெஷினரியில் வந்து நம்மளே தயார் பண்ணி ஏன் வந்து உலகத்தரமாக கொடுக்க முடியாதுன்ற ஒரு தைரியம் வந்ததுனால அதையும் ஆரம்பித்தோம். அதையும் ஆரம்பித்து இன்றைக்கி அதை ரொம்ப வெற்றிகரமாக நடத்தி கொண்டு போயிட்டுருக்கோம். எங்களுடைய பொருட்கள் வந்து மெஷினரிஸ் வந்து நிறைய வெளிநாடுகளில், கல்ஃப் கண்ட்ரீஸு, ஆஸ்திரேலியா, அந்த மாதிரி நிறைய இடங்கள்லையும் விரும்பி வாங்கிட்டு இருக்காங்க. அது இன்னும் நல்லா வேகமாக போயிட்டுருக்காது. சார், நீங்கள் ஒரு மிகச்சிறந்த உங்களுடைய ப்ராடக்டை வந்து பெரிய பெரிய ஹாஸ்டல்களில், அதாவது பள்ளிக்கூடங்க, மெட்ரிகுலேஷன் ஸ்கூல், ஐசிஎஸ்சி சிலபஸில் இருக்கிற ஸ்கூல்ஸு, இந்த மாதிரி ஸ்கூல்களுக்கு இருக்கிற ஹாஸ்டல்ஸுக்கு ஒரு 5000-6000 குழந்தைங்க படிக்கிற ஹாஸ்டல்ஸுக்கு கூட வந்து உங்களுடைய மிஷினரிஸ் நீங்கள் கொடுக்குறதா நாங்கள் கேள்விப்பட்டோம். அது எந்த மாதிரி வகையை சேர்ந்தவை சார்? அது எங்களுடைய அந்த பேக்கரி சர்வீசஸ் ப்ரைவேட் லிமிடெட் மூலயமா நாங்கள் வந்து சென்ட்ரல் கிச்சன்ஸ் டிசைன் பண்ணி கொடுக்குறது, ஆட்டோமேஷன் லைன் செட் பண்ணி தரது, இந்த மாதிரி நிறைய ப்ராஜெக்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். அதில் ஒரு மெஷினாக வந்து நாங்கள் இப்போ ரீசெண்டாக கொண்டு வந்து தான் இந்த ஆட்டோமேட்டிக் காம்பேக்ட் வேர்ல்ட்ஸ் ஃபஸ்ட் இட்லி மெஷின், இட்லி ட்ராப்பர் மெஷின் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஸ்மாலானது. இது வரைக்கும் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறது எல்லாமே வந்து பெரிய சைஸில் நியூமேட்டிக்கில் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க. பட் இது வந்து மொத்த சைஸே இவ்வளோ தான். ஆனால் இதனோட கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா 1 மணி நேரத்துக்கு வந்து 6000 இட்லி ட்ராப் பண்ணக்கூடிய ஒரு தரமான மெஷின். உலகத்தரம் வாய்ந்த டச் ஸ்க்ரீன் கண்ட்ரோல் பேனலோட
இடமும் அடைக்காமல் அதே நேரத்தில் வெளிப்பாடு நிறைய இருக்கக்கூடிய ஒரு மெஷினை நாங்கள் வந்து இப்போ டெவலப் பண்ணி அது நிறைய கண்ட்ரிக்கு எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். நாங்கள் எதிர்பார்த்ததை விட இதுக்கு வரவேற்பு மிகவும் பலமாக இருக்குது. ஏன்னா இதனோட அக்யூரேசி அப்படி இருக்கும். 4 கிராம் மினி இட்லி வேணும்னா 4 கிராம் மினி இட்லியும் பண்ண முடியும். 30 கிராம் பட்ஜெட்டட் இட்லி கொடுக்கனாலும் கொடுக்க முடியும். 50 கிராம் ஸ்டாண்டர்ட் இட்லினாலும் பண்ண முடியும். எல்லாமே ஒரு செகண்டில் ப்ரோக்ராமில் சேஞ்ச் பண்ணக்கூடிய விஷயமா பண்ணியிருக்கோம். அதை விட ரொம்ப வந்து யூசர் ஃப்ரெண்ட்லினஸ் இருக்கும். எடுத்து க்ளீன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. ப்ரோக்ராமபிள்ன்றதால ஒரு 6 ப்ரோக்ராம் வரைக்கும் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அதெல்லாம் இந்த மிஷினோட எளிமையாக கையாளக்கூடிய நம்ம சாதாரண அன்றாட உணவு தயாரிக்கும் நபர்கள் கூட அதை ஹேண்டில் பண்ணக்கூடிய அளவுக்கு ப்ராக்டிக்கலாக வர வச்சுருக்கோம். ஏன்னா இந்த இண்டஸ்ட்ரியில் வந்து ஃபுட் இண்டஸ்ட்ரியில் நிறைய இந்த ஷெஃப்களோட வேலை பார்த்ததுனால அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்கன்றது புரிதல் வந்து எங்களுக்கு நிறைய இருக்குது. அதனால் வந்து அவங்களுக்கு ஏற்ற மாதிரி டிசைன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சார், அப்போ வந்து இந்த மிஷின் வந்து இங்கே சாதாரணமாக கேட்ரிங் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்க கூட இதை யூஸ் பண்ண முடியுமா? கண்டிப்பாங்க. இது வந்து 1 மணி நேரத்துக்கு வந்து 6000 இட்லி லெவலுக்கு போயிடும் இல்லையா? அதனால் வந்து பல்க் கேட்ரஸ், திருமண மண்டபத்துக்கு வந்து உணவு தயார் பண்ணி அனுப்புகிறவங்க, அப்புறம் வந்து பெரிய பெரிய கேன்டீன்ஸில் வாங்கிட்டு இருக்காங்க. லைட்டு டிவிஎஸ் மோட்டார்ஸு, அசோக் லேலண்ட், டைட்டன் ஜுவல்லரிஸு, வேறு அமரன் பேட்டரிஸ், இந்த மாதிரி நிறைய பேர் எங்கே 10,000 பேர் 5,000 பேர் வேலை பார்க்குறாங்க. அவங்களுக்கெல்லாம் வந்து டெய்லி வந்து காலையில் 7 மணிக்குள்ளே ஃபுட்டு கொடுக்கணும். அவங்கெல்லாம் காலையில் 2 மணிக்கு எந்திரிச்சு வேலை பார்க்குற மாதிரியான ஒரு நிலைமையை வந்து நாங்கள் மாற்றிருக்கோம். 6 மணிக்கு ஆரம்பித்தா 7-7:30க்குள்ளே அவங்களுக்கு எவ்வளோ இட்லி தேவைப்படாலும் கொடுக்குற அளவுக்கு இந்த மிஷின் வந்து அவங்களை எளிதாக்கியிருக்கு. சார், நீங்கள் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்களா? என்னென்ன மாதிரி ப்ராடக்ட்டுகளை நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்க? எக்ஸ்போர்ட் பண்ணுறது வந்து மிஷினரி மட்டும்தான் எக்ஸ்போர்ட் பண்ணுறோம். பேக்கரி இப்போதைக்கு இன்னும் ஆரம்பிக்கல. மிஷினரியில் வந்து இந்த இட்லி பேட்டர் ட்ராப்பிங் மிஷின் பண்ணுறோம். ப்ளஸ் வந்து அல்ட்ராசோனிக் கட்டிங் சிஸ்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்வீட்ஸு, கேக்ஸு, இந்த மாதிரியான உணவுகளை வந்து ரொம்ப நுண்ணிய லெவலில் கட் பண்ணி அக்யூரேட்டாக தர்ற மாதிரியான ஒரு மெஷின் வந்து அல்ட்ராசோனிக். அது இந்தியா லெவலில் நாங்கள் வந்து சிங்கிள் மேனுஃபேக்சர்னு நினைக்கிறேன். நாங்கள் வந்து இங்கேருந்து வெளிநாடுகளுக்கு அனுப்பிச்ச மெஷின்ஸ் எல்லாமே வந்து 2015 எந்த ஒரு தடுமாற்றமும் இல்லாமல் ரொம்ப அருமையாக வேலை செய்கிறதா ஃபீட்பேக் எங்களுக்கு வந்துட்டுருக்கு. அவங்களோட ரெஃபரன்ஸ் மூலிமா எங்களுக்கு நிறைய ஆர்டர்ஸும் வந்துகிட்ருக்கு. ஸோ இந்த மாதிரி மெஷினரிஸ் வந்து உலகத்தரம் வாய்ந்த கம்பெனிகள் வந்து ஜெர்மனிலையும் அமெரிக்காவிலும் இருக்காங்க. அவங்களோட போட்டி போடக்கூடிய ஒரு தரத்தில் கொடுத்துக்கிட்டு இருக்கோன்ற பெருமை வந்து எனக்கு இருக்குது. அந்த விஷயத்தில் வந்து இந்த மாதிரி மெஷின்ஸ்லாம் இன்னும் நிறைய டெவலப் பண்ணுன்ற ஆர்வம் எங்களுக்கு நிறைய இருக்குது. சார், இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஜெர்மனி, அமெரிக்கா அப்படிங்கும்போது வந்து அவங்களுடைய தரம் ஒரு பக்கம், அதனுடைய விலை ஒரு பக்கம், அதனுடைய பெர்ஃபார்மன்ஸு ஒரு பக்கம். இதில் அந்த அவங்களோட ப்ராடக்ட்டுக்கும் ஏன் உங்கள் ப்ராடக்டை வாங்கணும் அப்படின்றதுக்கு என்ன சார் இது வித்தியாசம்? இன்றைக்கி இருக்கிற விலைவாசியில் ஒரு கிச்சன் செட் பண்ணணுன்னா ஆகக்கூடிய செலவுகள் வந்து மிகவும் அதிகமாகிட்டே வருது. இதில் வெளிநாட்டிலேருந்து இறக்குமதி செய்கிறப்போ அவங்களுடைய விலைகள் முதல்ல கூட, அதுக்கப்புறம் அங்கேருந்து கப்பல் மூலயமா விமானம் மூலயமா கொண்டு வந்து இங்கே அதுக்கான டியூட்டிகள் கட்டி டேக்ஸ் கட்டி எடுக்கிறப்போ அதனோட விலை வந்து கிட்டத்தட்ட 3 மடங்கு கூடி வந்துடுது. ஸோ நம்ம இந்தியாவில் இருக்கிறவங்களுக்கு அது வந்து ஒரு 3 மடங்கு விலை உள்ள ஒரு பொருளை 3ல் 1 மடங்கு விலையில் அதே தரத்தில் கிடைக்குதுன்றப்போ அதை ஏன் சூஸ் பண்ணக்கூடாது? அதுக்கான விழிப்புணர்வு வந்து இப்போ நிறைய கொடுத்துட்ருக்கோம். கிட்டத்தட்ட 2015 தயங்கி வாங்கினவங்க இன்றைக்கி அவங்க யூஸ் பண்ணுறாங்க, இவங்க இப்போ யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அவங்ககிட்டயே கேட்டுட்டு அதனோட ரிசல்ட்ஸை தெரிஞ்சதுக்கப்புறம் எங்களுக்கு வந்து எங்களை சந்திக்காமலே ஆர்டர் கொடுக்குற லெவலுக்கு இந்த மெஷின் வந்து அதனோட இருப்பை உணர்த்தி இருக்குது. சார், இப்போ இந்த நீங்கள் சொன்ன அந்த அல்ட்ராசோனிக் மிஷினரி வந்து இங்கேயே இப்போவே வந்து நம்ம கேட்ரிங் பண்ணுறவங்களாகட்டும், ஒரு நல்ல ஒரு ஸ்வீட் கடை வச்சுருக்கிறவங்களாகட்டும், தினசரி குறைந்தது வந்து ஒரு 100 கிலோ வரைக்கும் வந்து அவங்க ப்ராடக்டெல்லாம் அவங்க தயார் பண்ணுறாங்க. அந்த ரேஞ்சில் இருக்கிறவங்களுக்கு உங்களுடைய மிஷின் வந்து கட்டிங் பெர்ஃபார்மன்ஸ் வந்து எந்த மாதிரியாக இருக்கும் சார்? ஓகே, இப்போ சாதாரணமான பிளேடு கொண்டு கட் செய்கிற மிஷினுக்கும் இந்த அல்ட்ராசோனிக் கொண்டு கட் செய்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. ஏன்னா இது வந்து அழுத்தம் இல்லாமல் கூர் முனை இல்லாமல் அல்ட்ராசோனிக் ஓட அதிர்வுகளை மூலியமாக கட் பண்ணுது. அதனால் உங்களுக்கு வந்து பட்ட உடனே அந்த இது வந்து எந்த இடத்துல படுதோ அந்த இடத்துல வந்து எந்த ஒரு ப்ரெஷரும் இல்லாமல் விலகிடும். இப்போ நட்ஸ் இருக்குன்னு வச்சுங்க, நட்ஸை வந்து நம்ம கத்தியால் கட் பண்ணுறப்போ ரொம்ப அழுத்தி கட் பண்ணுறப்போ உடையறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஆனால் இது வந்து ஸ்லைஸாக அழகாக கட் ஆகும். 1 mmனாலும் கட் பண்ணி கொடுத்துரும். இதை வந்து யூஸ் பண்ணுறதுனால மிகப்பெரிய அட்வான்டேஜ் என்னென்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சோன் பப்படி பண்ணுறாங்க. சோன் பப்படி வந்து ஒன்ஸ் ஆறிடுச்சின்னா அதை கட் பண்ணுறது ரொம்ப சிரமமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் இந்த மிஷின் கொடுத்ததுக்கப்புறம் சோன் பப்படி கட் பண்ணுறது ஆறுனதுக்கப்புறம் கூட மெதுவாக வச்சு கட் பண்ணிக்கலாம், அவசரம் இல்லைன்ற லெவலுக்கு அவ்வளோ ப்ரிசைஸாக துல்லியமாக. இப்போ 3 mmனா 3 mm கட் பண்ணும்,
15 எம்எம்னா 15 எம்எம் கட் பண்ணும். அந்த அளவோடு கட் பண்ணதுனால அவங்களுக்கு வந்து இப்போ வந்து ஒரு 1/4 கிலோவில் 15 பீஸ் வர இடத்துல இதில் வந்து இன்னொரு வரிசை கூடுதல் கிடைக்குது அதே வெயிட்டுக்கு. அப்போ அவ்வளோ நுணுக்கமாக கட் பண்ணுறது கையாள முடியாது. இதில் கட் பண்ணதுனால அவங்களுக்கு பேக்கிங்கும் வந்து நிறைய எண்ணிக்கையில் கொடுக்குற மாதிரியான டெக்னாலஜிலாம் அவங்க யூஸ் பண்ண முடியும். அது வகையில் அவங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்குன்றத சொல்கிறாங்க. அதாவது இப்போ இங்கே இருக்கிற ஒரு ஸ்வீட் கடைக்காரங்க எனக்கு 50 கிராம் ஒரு சோன் பப்படியோட கட்டிங் எனக்கு வேணும் அப்படின்னா அந்த 50 கிராம் அக்யூரசி உங்களுக்கு கிடைக்கும். நமக்கு வந்து கைமனால் வந்து கட் பண்ணும்போது வந்து 55 கிராமாவோ 60 கிராமோ மாறுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. உங்களோட மிஷினில் அக்யூரசி வந்து அந்த 50 கிராம்னா 50 கிராமுக்கே நம்மளுக்கு எத்தனை கிராம் வேணுமோ அத்தனை கிராமுக்கு நம்மளே பிளான் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷம் சார். உங்களுடைய நிறுவனத்துக்கு வந்து மாநில, தேசிய, சர்வதேச அளவில் விருது நீங்கள் வாங்கியிருக்கீங்களா? மாநில அளவில் நாங்கள் நிறைய ட்ரேட் ஃபேர்ஸு, இந்திய லெவலில் நிறைய ட்ரேட் ஃபேர்ஸ் மூலயமா பார்ட்டிசிபேட் பண்ணி அங்கேருந்து சிறந்த ஸ்டால்கள்ன்ற வகையில் நாங்கள் விருது வாங்கியிருக்கோம். எங்கள் பொருட்களும் வந்து இன்னோவேட்டிவ் கான்செப்ட்ன்ற அடிப்படையில் எங்களுக்கு வந்து அதை பற்றின ஒரு அங்கீகாரம் கொடுத்துட்ருக்காங்க. இது போக இந்தியா லெவலில் இல்லாமல் வெளிநாடுகள்லையும் துபாய் மாதிரி இடங்கள்லையும் பெரிய பெரிய இன்டர்நேஷ்னல் ட்ரேட் ஃபேர்லேயும் எங்கள் மிஷின்ஸ் வந்து டிஸ்ப்ளே பண்ணிக்கிட்டே வரோம். அதனால் உலக அளவுலேருந்து கூட இப்போ நிறைய பேருக்கு நம்மளோட மிஷினை பற்றின புரிதலும் அந்த தரத்தோட நம்பிக்கையும் இப்போ கூடியிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே சார், ரொம்ப சந்தோஷம் சார். ஆக்சுவலி உங்களுடைய எல்லா ப்ராடக்ட்டுகளுமே வந்து ISO, ISI போன்ற தரச்சான்றிதழ் உள்ளதா? இதில் ISO, ISI எல்லாமே வந்து எங்கள் வாடிக்கையாளர் கொடுக்குறதுல தான் இருக்கே தவிர அரசு வந்து அவங்களோட சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு பொருட்களை ரெடி பண்ணுறோம். எலக்ட்ரிக்கல் சேஃப்டி ஃபீச்சர்ஸு, சென்சார்ஸ்லாம் போட்டு கையை பக்கத்தில் கொண்டு போனாலே மெஷின் ஆஃப் ஆகிடும். அந்த மாதிரி பனி பாதுகாப்பில் முன்னுரிமை கொடுக்குறோம். அதனால் எங்களுக்கு பொறுத்த வரைக்கும் ISO, ISI இன்னும் என்னென்ன சர்டிஃபிகேட் இருக்கோ எல்லாமே எங்கள் வாடிக்கையாளர் கொடுக்குற சர்டிஃபிகேட் தான். அவங்க எல்லாருமே மகிழ்ச்சியாக இருக்கிற மாதிரியான பொருட்களை கொடுக்கணுன்றது தான் எங்களோட விருப்பம் கூட. ரொம்ப சந்தோஷம் சார். ஆக்சுவலாக வந்து உங்களுடைய தொழிலை விரிவுபடுத்துறதுக்கு இப்போதைக்கு உங்களுக்கு தேவையான உதவிகள் என்னென்ன நீங்கள் எக்ஸ்பெக்டேஷன் இந்த சமுதாயத்திலேருந்து எதிர்பார்க்குறீங்க? இந்த சமுதாயம், சௌராஷ்டிரா சமுதாயத்திலேருந்து நான் எதிர்பார்க்குறது கடின உழைப்பு வந்து தெர் இஸ் நோ ஷார்ட்கட் ஃபார் ஹார்ட் ஒர்க்கிங் அப்படின்னு சொல்லுவோம். நான் எப்போயுமே எல்லார்ட்டையும் சொல்லிக்கிட்டே இருப்பேன். ஹார்ட் ஒர்க் பண்ணுறதுக்கு வந்து எந்த ஷார்ட்கட்டும் கிடையாது. அதில் வந்து ஒரு வழிமுறைகளை கற்றுக்கிறதுக்கு கௌரவமோ இல்லை தெரிஞ்சுக்கிறதுக்கான விஷயங்கள் எங்கே இருக்கோ அதை தேடி போகிறதுல இருக்கிற அந்த முனைப்போ அது குறையாமல் இருக்கணுன்றது தான் வந்து நான் இந்த தலைமுறைக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன். ஏன்னா அதுதான் வந்து வாழ்க்கையில் அடுத்த லெவலுக்கு யாராக இருந்தாலும் அதை தள்ளி போகும். நாட் ஓன்லி இந்த சமுதாயம், யாருக்குனாலுமே உழைப்பும் கடின உழைப்பும் தேடலும் வந்து நிறைய இருக்கிறப்போ அவங்களுக்கான அந்த தேவைகள் வந்து கண்ணில் பட்டுக்கிட்டே இருக்கும். அதனால் அது ரொம்ப முக்கியம்னு நான் நினைக்கிறேன். தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். அதுக்கப்புறமா வந்து உங்கள் தொழிலில் நீங்கள் சந்திக்கும் சவால்கள் என்ன? எல்லோரும் சந்திக்கிற அதே சவால் எனக்கும் இருக்குது. ஸ்கில்டு மேன் பவர்ஸ். ஒரு விஷயத்தை வந்து நாங்கள் உருவாக்குறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டு வரோம் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு நம்மளுடைய பணியாளர்களும் வந்து அதே லெவலுக்கு வரணுன்ற விருப்பத்தோடு அவங்களுக்கு நிறைய ட்ரைனிங் கொடுக்குறோம். அந்த வளர்கிற வயசில் அவங்க எவ்வளோக்கு எவ்வளோ கற்றுக்குறாங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ வந்து அவங்க முன்னேற முடியுன்றதை வந்து அவங்க புரிஞ்சுக்கணும். ஆனால் அதுக்கான சவால்கள் வந்து இன்றைக்கி சம்பளம் மூலியமாக அரசு கொண்டு வரும் புதிய திட்டங்களால் ப்ளஸ் வந்து இயற்கை பேரிடர் லைக் கொரோனா மாதிரி இந்த மாதிரி நிறைய விஷயங்களால் இந்த தொழிலோட வேகம் வந்து மட்டுப்பட்டு இப்போ திருப்பியும் மறுபடியும் அதை வேகத்துக்கு போகுது. இந்த நேரத்தில் ரொம்ப பெரிய பற்றாக்குறைன்னு பார்த்தோன்னா ஸ்கில்டு லேபர்ஸ்ன்றதை சொல்லலாம். அந்த ஸ்கில்டு லேபர்ஸை ஃபில் பண்ணுறதுக்கு தான் இந்த மாதிரி மெஷின்ஸ், ஆட்டோமேஷன்ஸ் எல்லாம் தேவைப்பட்டுருக்கு. ரொம்ப சந்தோஷம் சார். உங்களுடைய மிக கடினமான உழைப்பால் வந்து நீங்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு இடத்துக்கு நீங்கள் வந்திருக்கீங்க. அது மாதிரியே வந்து இன்றைக்கி தொழில் முனைவோர், இன்றைக்கி நீங்கள் புதுசாக ஸ்டார்ட் அப் பண்ணுறவங்க, இது மாதிரியாக சமுதாயத்தில் வந்து நிறைய புதிய தொழில்கள் தொடங்கினவங்கள்லாம் இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு 2 அறிவுரைகள் நீங்கள் சொல்லுங்கள் சார். ஒரு விஷயத்தை செய்கிறது வந்து எல்லோரும் தான் செஞ்சிகிட்ருக்காங்க. அதே மாதிரி செய்யாமல் அதே விஷயத்தை கொஞ்சம் புதுமை புகத்தை செஞ்சாலே பட்டுருவோம். இதுதான் வெற்றியோட முதல் இது. ஏன்னா மற்றவங்களோட கவனத்தை ஈர்க்கணும்னா இப்போ ஒருத்தர் ஒரு கடையை வச்சுருக்காருன்னா உடனே அதே காப்பி பண்ணி இன்னொருத்தரும் கடை வச்சிடுறாங்க. அந்த மாதிரி 100 கடைகள் வந்து கடைசியில் 100 பேருக்குமே சரியான வகையில் வியாபாரம் இல்லாமல் அந்த போட்டியெல்லாம் நம்ம பல விஷயங்களை பார்த்துட்ருக்கோம். அதனால் யார் பண்ணுறதா இருந்தாலும் எந்த விஷயத்தை அது எவ்வளோ பழசாக இருந்தாலும் அதை புதுமையான இன்றைக்கி தலைமுறை ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையிலையோ இன்றைக்கியான தொழில்நுட்பம் சார்ந்த வகையிலையோ அதை கொஞ்சம் மேம்படுத்தி அதை வெளிப்படுத்திட்டு போனால் அதை சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு வரலான்றது என்னோட கருத்து. ரொம்ப மிக்க நன்றி சார், மிக்க நன்றி. சௌராஷ்டிரா சேம்பர் ஆஃப் காமர்ஸ் நடத்தும் சிட்கான் கண்காட்சியில் நீங்கள் கலந்து கொண்டதன் நோக்கம் என்ன சார்? இந்த சிட்கானோட கலந்து கொண்ட நோக்கம் வந்து இது மாதிரியான பொருட்கள்
நம்ம சமுதாய மக்களும் வந்து நிறைய பண்ணிகிட்டு இருக்காங்கன்றதை வந்து வெளிப்படுத்தி அதன் மூலியமாக நிறைய இளைஞர்களும் எங் சமுதாயத்தை சேர்ந்த மக்களும் உற்சாகம் பெற்று வளர்ந்தாங்கன்னா அதுதான் இந்த கலந்து கொண்டதோட நோக்கம்னு நான் சொல்லுவேன். நிச்சயமாக சார். இது சௌராஷ்டிரா சேம்பர் ஆஃப் காமர்ஸ் ஆரம்பித்ததன் நோக்கமே என்னென்னா வந்து ஒவ்வொரு தொழில் முனைவோரும் யாராக இருந்தாலும் இன்னொருத்தங்களுக்கு வேலை கொடுக்கணுமே ஒழிய வேலைக்கு போகக்கூடாது அப்படின்றது தான் வந்து சௌராஷ்டிரா சேம்பர் ஆஃப் காமர்ஸோட நோக்கமே. அதற்காகத்தான் சிட்கானுக்காகன்னு சொல்லிட்டு நிறைய சமுதாய பெரியோர்கள் வந்து ஒத்துழைச்சு நல்ல முறையில் உழைச்சிக்கிட்டு இருக்காங்க. உங்களுடைய நேரத்தை எங்களுக்கு ஒதுக்கி நீங்கள் இன்டர்வியூ கொடுத்ததுக்கு ஒரு மிக்க நன்றி சார். நன்றி, வணக்கம் சார்.